திமுகவின் கொள்கையே கொள்ளைதான் என தாவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் தாவேக தலைவர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மக்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களை எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் என பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்தில் திமுக மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். 2026இல் தாவேக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்றும், தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் வீடு, ஒவ்வொரு வீட்டிற்கும் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுதான் தங்களுடைய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல, அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி, இவங்க கொள்கையே கொள்ளை தானே.